எம்ஜிஆர் 8வது வள்ளல், அவர் கேட்டு வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினார் இப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. சினிமா துறையில் ரொம்ப அதிகமானவர்கள் இருந்தார்கள். அதிமுகவில் இருந்தவர்கள் மிக மிக அதிகமாக பயன்பெற்றார்கள். இதை பற்றியெல்லாம் நேற்று டெய்லி ரோஸ்ட்டில் கூட பேசி இருந்தாங்க. அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் தன்னுடைய சொத்து முழுக்க மக்களுக்கே கொடுத்துட்டாரு. அது எல்லாத்தையுமே அவர் எதுவுமே வச்சுக்கல, அவர் குடும்பத்துக்குன்னு எதுவுமே சேர்க்கலை அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இவங்க ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னும் போது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. எம்ஜிஆருடைய சொத்துக்கள் இன்று பல்லாயிரம் கோடி மதிப்புடையவை. அதை பலரும் அனுபவித்து வருகிறார்கள். அதுபோல யார் யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்டில் பார்ப்போம். எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே சினிமாவில் நடித்து தான் சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நாம் போக வேண்டியதில்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் ராபின் மெயின் வழக்குன்னு ஒரு வழக்கு நடந்தது, பல்கேரியா கப்பல் வழக்குன்னு ஒன்று நடந்தது, எரிசாராய ஊழல் ஒன்று நடந்தது. அதிலெல்லாம் எம்ஜிஆர் ஆதாயம் பெற்றாரா இல்லையாங்கிறதுக்குள்ள நாம் போக விரும்பலை. அதன் மூலமாக அவருக்கு சொத்துக்கள் சேர்ந்ததா என்பதெல்லாம் நாம் போக விரும்பலை. எம்ஜிஆருடைய சொத்துக்கள் என்னென்ன, அதோடைய இன்றைய அப்டேட் என்ன என்பதை மட்டும் பார்ப்போம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். எம்ஜிஆருடைய சொத்துக்கள் அத்தனையும் மக்களுடைமை ஆக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சுத்தமான வடிகட்டின ஒரு பொய் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு சாட்சியாக எம்ஜிஆருடைய உயில் இருக்கிறது. 28/4/1986 எம்ஜிஆர் ஒரு உயில் எழுதினார். பின்னர் அந்த உயிலை ரத்து பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணி 18/1/1987 அதாவது எம்ஜிஆர் மறைவதற்கு 12 மாதங்கள் முன்பாக ஒரு புதிய உயிலை எழுதினார். எம்ஜிஆர் காலமான பிறகு 9/1/1988 அன்று அந்த உயில் வெளியிடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை நிலையத்தில் வச்சு நிருபர்கள் முன்னிலையில் எம்ஜிஆருடைய வக்கீலாக இருந்த NC ராகவாச்சாரி அந்த உயிலில் இருந்த விவரங்கள் என்னென்னு படித்தார். 23 பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருந்த உயில் அது. அந்த உயிலை படிக்கும்போது அருகில் ஜானகி எம்ஜிஆர் இருந்தாங்க. அவங்க தான் அப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா தனியாக போய் நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இது. ஜானகி எம்ஜிஆர் அப்போது தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தார். அதிமுகவின் அவைத்தலைவராக வள்ளிமுத்து என்பவர் இருந்தார். கட்சியுடைய மூத்த துணை பொதுச் செயலாளரான ராகவானந்தம், பொருளாளர் மாதவன் இவங்க முன்னிலையில் அந்த உயில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் படிக்கப்பட்டது. அந்த உயிலில் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு குழந்தைகள் கிடையாது, எனக்கு ஒரே வாரிசு என்பது என்னுடைய மனைவியான ஜானகி அம்மா மட்டும்தான். ஜானகி அம்மாவை தவிர யாருமே எனக்கு வாரிசு கிடையாது. என் காலத்துக்கு பிறகு என் சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த விதமான வழக்குகளோ தகராறுகளோ ஏற்படாமல் இருக்கவும், என்னுடைய உறவினர்கள் எவரும் தேவையில்லாமல் பாத்தியதை கொண்டாடாமல் இருக்கவும், சுய சம்பாதியத்தின் மூலமாக நான் வாங்கிய சொத்துக்கள் விஷயமாகத்தான் இந்த உயில் ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. இதில் உறவினர்கள் எவரும் பாத்தியதை உரிமை கொண்டாடாமல் இருக்கவும் அப்படிங்கிறது வினோதமாக இருக்கலாம். எம்ஜிஆருக்கு அண்ணனாக எம்ஜி சக்கரபாணி இருந்தார். எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆருடைய சிறு வயதிலிருந்து எம்ஜிஆருக்கு காட்ஃபாதராக இருந்தவர். எம்ஜிஆருடைய ஆரம்ப கால படங்களில் பார்த்தீங்கன்னா சக்கரபாணியும் நடிச்சிருப்பார். அவரும் கிட்டத்தட்ட எம்ஜிஆரை போலவே இருப்பார். அவருக்கு நிறைய வாரிசுகள் எல்லாம் உண்டு. அவர்கள் யாரும் இந்த சொத்துக்களில் உரிமை கொண்டாடாமல் இருப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் இதை போன்ற ஒரு ஏற்பாடை செய்தார். அப்படின்னா இந்த சொத்துக்களுக்கு யார் உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அந்த உயிலையே எழுதி வச்சிருக்காரு. இந்த உயிலை யார் நிறைவேற்றணும்? நான் எழுதி வச்சிருக்கிற இந்த உயில் என் விருப்பப்படி நிறைவேற்றப்படணும்னா அதற்கு என்னுடைய வழக்கறிஞரான NC ராகவாச்சாரியும் என்னுடைய மருமகனான ராஜேந்திரனும் தான் பொறுப்பாவார்கள் அப்படின்னு அந்த உயிலை குறிப்பிட்டிருக்கார். ராகவாச்சாரிக்கு பிறகு ராஜேந்திரனுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சொத்துக்களை யார் பராமரிக்கணும், இந்த சொத்துக்களை யார் கையாளணும்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சொத்து லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அந்த சொத்து லிஸ்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் குடியிருக்கக்கூடிய மணப்பாக்கம் கிராமத்தில் இருந்த ராமாவரத்தில் அவர் பெயரில் உள்ள எம்ஜிஆர் கார்டன் என்கிற பங்களா தோட்டம் இதை அவர் சொத்து நம்பர் 1ஆக குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு சென்னை தியாகராய நகர் ஆற்காடு சாலையில் 27வது எண்ணில் இருக்கும் கட்டடமும் மனையும், சென்னை சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய சத்யா தோட்டம், ஆலந்தூர் மார்க்கெட் சந்தில் எண் 43 தொடங்கி 47 வரை உள்ள கட்டிடங்களும் மனையும், ராமாவரம் தோட்ட பங்களாவில் இருக்கக்கூடிய அசையும் சொத்துகளான எனக்கு சினிமா துறையில் கிடைத்த விலை உயர்ந்த பரிசுகளும், மற்றபடி இருக்கக்கூடிய மரசாமா
இரும்பு சாமான், வெள்ளி பாத்திரம், மோட்டார் வாகனங்கள், பசு முதலிய கால்நடைகள் இதெல்லாம் என்னுடைய சொத்து அப்படி அவர் சொல்றாரு. சத்யா படப்பிடிப்பு நிலையத்தில் என் பெயரில் உள்ள பங்குகள். சத்யா ஸ்டுடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையார் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கு. அங்கே ஒரு காலேஜ் நடக்குது. ஜானகி அம்மாள் பேரில் வந்து ஒரு காலேஜ் நடக்கிறது. அது முன்னாடி வந்து சத்யா ஸ்டுடியோவாக இருக்கிறது. அதை தான் வந்து அவர் இதில் வந்து குறிப்பிடுறாரு. அதில் 95% பங்குகள் எம்ஜிஆருக்கு இருந்தன. மீதி 5% யாருக்கு இருந்ததுன்னா அவருடைய மனைவி ஜானகி அம்மையாருக்கு இருந்தது. இந்த சொத்துக்கள் எல்லாமே என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்டவை, எனக்கு சர்வ சுதந்திரமாக பயன்படுத்தப்பட்டவை. அதனால என் விருப்பப்படி இந்த சொத்துக்களை யார் கையாளலாம்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் கார்டன் என்ற பெயர் உள்ள மணப்பாக்கம் ராமவரம் தோட்டத்தில் உள்ள பங்களா, கார் ஷெட்டு, கோயில், பழத்தோட்டம் ஆகியவை என் மனைவி திருமதி வி.என். ஜானகி அவருடைய ஆயுள் பரியந்தம் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. ஜானகி அம்மாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சொத்துக்களை அவர் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவைகளை விற்கவோ அடமானம் வைக்கவோ தானமாக கொடுக்கவோ அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. என் மனைவி காலத்திற்கு பிறகு அவருடைய சொந்தக்கார பெண்ணான கீதா, அவருடைய கணவர் பெயர் மதுமோகன், நிர்மலாங்கிறது எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அப்புங்கிறது யாருன்னா வி.என். ஜானகியுடைய பயாலஜிக்கல் சன். அவருடைய மனைவி தான் நிர்மலா. அடுத்து ராதான்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. கோபாலகிருஷ்ணன் என்பவருடைய மனைவி ராதா. ஜனம், சுதா ஆகியோர் ஏற்கனவே ராமாவரம் தோட்டத்தில் குறிப்பிட்டு இருப்பதை போல ABCD என்று வரைபடத்தில் குறிப்பிட்ட கட்டிடங்களை அவரவர் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம். எம்ஜிஆர் வந்து கிளியரா ராமாவரம் கார்டனோட மேப்பை போட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எல்லாம் ABCD அப்படின்னு வரையறை கொடுத்து அதை எல்லாத்தையும் இதில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்டு அனுபவித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அண்ணன் மகன்கள் அவங்களுடைய பெயர் எல்லாமே வரலை. எம்ஜிஆருக்கு 84 கிட்னி கொடுத்தவர் அவருடைய அண்ணன் மகள் லீலா என்று சொல்லக்கூடியவர். அந்த லீலாவுடைய பெயர் கூட இந்த உயிரில் வந்து இடம்பெறவில்லை. அவருக்கு எம்ஜிஆர் வந்து எந்த வகையிலும் சொத்துக்களை கொடுக்கவில்லை. மேற்படி சொத்துக்களை விற்கவோ குத்தகைக்கு விடவோ இவர்களுக்கு உரிமை கிடையாது. அவர்கள் காலத்திற்கு பிறகு இந்த சொத்துக்களை அவரவர் வாரிசுகளே பெற வேண்டும். மேற்சொன்ன ராமாவரம் தோட்டத்தில் காலி இடங்களை எல்லாம் சேர்த்து இந்த உயிலை நிறைவேற்றுபவர் அதில் எம்ஜிஆர் ஊமைகள் இல்லம் என்ற பேரில் ஊமைகள் காது கேளாதவர்கள் இல்லமாக அதை ஏற்படுத்த வேண்டும். அந்த உயிலில் வந்து ஊமைகள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து இது போல தான் வாய்ப்பேச முடியாத திறனாளிகளை குறிப்பிடுவதற்கு இந்த சொல் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது உயிலில் வந்து அந்த மாதிரியாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இல்லத்தில் ஏழைகள் இலவசமாக தங்குவதற்கும் உணவுக்கும் இலவசமாக கருவிகள் பெறுவதற்கும் உடுத்த உடை, மருத்துவ வசதி, கல்வி, தொழில் முதலவைகளுக்காக அந்த காலி இடங்களில் செட்டுகளும் கட்டிடங்களும் போட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுவதற்கு சிகிச்சையும் பேச்சு பயிற்சியும் ஏற்பாடு செய்தாக வேண்டும் இப்படின்னு உயிலில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த உயிலின் அடிப்படையில் அங்கு இன்று வரை காது கேளாதவர், வாய் பேச முடியாதவருக்கு ஒரு பள்ளி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பள்ளியில் எம்ஜிஆர் விருப்பப்படி அவர் என்னவெல்லாம் கிரைட்டீரியா வச்சிருக்கிறாரோ அந்த கிரைட்டீரியாலாம் ஹெல்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மிகப்பெரிய ஒரு சொத்து அது ராமாவரம் கார்டன் என்பது. அதில் அவருடைய உறவினர்களுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ஏற்பாடுகளை செய்யணும் எம்ஜிஆர் விருப்பப்பட்டார். அவர் விருப்பப்படி அது செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் ஆற்காடு ரோடு 27ஆம் நம்பர் வீட்டில் இருக்கும் பரிசு பொருட்கள், புத்தகங்கள், நூல்கள் மேற்சொன்ன டி நகர் ஆற்காடு 27ஆம் நம்பர் கட்டிடத்தில் வைக்கப்பட வேண்டும். 27ஆம் நம்பர் வீட்டில் உள்ள மனையும் கட்டிடங்களும் என் காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் நினைவு இல்லம் என்று பெயரிட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது போக் ரோட்டில் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு எதிரில் ஆற்காடு சாலை இருக்கிறது. அங்கே எம்ஜிஆர் ஒரு காலத்தில் தங்கி இருந்தார். அவர் ராமாவரம் தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தங்கி இருந்த ஒரு வீடு இது. அந்த வீட்டை வந்து எம்ஜிஆர் நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உயிரில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். என் நினைவு இல்ல பராமரிப்புகளை சரியாக மேற்கொண்டு அதில் உள்ள பொருட்களையும் அந்த இடத்தையும் மக்கள் பார்வையிட வசதி செய்து கொடுக்க வேண்டும். மேற்சொன்ன எம்ஜிஆர் இல்லத்தை யாரும் விற்கவோ அடமானம் வைக்கவோ குத்தகைக்கு விடவோ உரிமை கிடையாது. அந்த இல்லத்துடைய மெயின்டெனன்ஸை வந்து எப்படி செய்யணுங்கிறதுக்காகவும் அவர் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆலந்தூர் மார்க்கெட் கட்டடங்களில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தி கொண்டு ஆற்காடு ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் நினைவு இல்லத்தை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜ் ஆகியோருடைய நினைவு இல்லங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசுடைய சொந்த செலவில் ஏற்படுத்தப்பட்டன. எனக்கு அரசாங்கம் செலவழிக்க வேண்டியதில்லை, நானே வந்து சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த சொத்துக்கள் மூலமாக இதை வந்து நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு அவர் உயிரில் எழுதி வச்சிருக்கிறாரு. சத்யா ஸ்டுடியோ ப்ராப்பர்ட்டி அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? 95% பங்குகள் அவருக்கு இருந்தது அந்த சத்யா ஸ்டுடியோ ப்ராப்பர்ட்டியில். அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சத்யா ஸ்டுடியோ கம்பெனியில் எனக்குள்ள பங்குகள் அனைத்தும் நான் ஆரம்பித்த அதிமுக கட்சிக்கு கீழே சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு வந்து சேர வேண்டும். சத்யா ஸ்டுடியோ கம்பெனி பங்குகளை அகில இந்திய
அதிமுக கட்சி பெற்றுக்கொண்டு நிர்வாகம் செய்து வருகிற வருமானத்தை கட்சியின் பயனுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சத்யா ஸ்டுடியோ ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய வருமானம் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், அதிமுகவுக்காக செலவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன அப்படி வருமானம் வந்துட போது, அதுல என்ன அப்படி வந்து ஒரு கட்சி நடத்திட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒருவேளை கட்சி பிளவுபட்டாலோ அல்லது கலைக்கப்பட்டாலோ மேற்படி சத்யா ஸ்டுடியோ கம்பெனியின் பங்குகளை எல்லாம் இந்த ஊழலை நிறைவேற்றுபவர் கைப்பற்றி மேலே குறிப்பிட்ட எம்ஜிஆர் ஊமைகள் இல்ல செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். சத்யா ஸ்டுடியோ கட்டிடத்துக்கு என் தாயின் பெயரான சத்யபாமா எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அதிமுக பிளவுபட்டு விட்டாலோ அல்லது கட்சி கலைக்கப்பட்டு விட்டாலோ சத்யா ஸ்டுடியோ சொத்து முழுக்க எம்ஜிஆருடைய காது கேளாதோர் வாய் பேச முடியாதோர் பள்ளி இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்துக்கு அந்த நிர்வாக செலவுகளுக்காக இதை கொண்டு போயிடணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சொத்து அதிமுக கையை விட்டு இந்த ஸ்கூலுக்கு போயிடும் அப்படிங்கிறதான் எம்ஜிஆருடைய உயில் சொல்கிறது. என்னுடைய ராமவரம் தோட்டத்தில் உள்ள விலையுயர்ந்த பரிசு பொருட்கள் போக மீதி உள்ள மோட்டார் வாகனங்கள், மர இரும்பு சாமான்கள், கால்நடைகள் எல்லாம் என் மனைவிக்கு உரியதாகும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி எம்ஜிஆருடைய இதர சொத்துக்களாக கிடைச்ச பல விஷயங்களை எம்ஜிஆருடைய மனைவியான ஜானகி அம்மாள் என்ன பண்ணாங்கன்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நடிகர் சத்யராஜ் சொல்லுவார், அவர் வந்து தான் உடற்பயிற்சி செய்வதற்காக ஒரு கர்லாக்கட்டை வச்சிருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அந்த கர்லாக்கட்டை எம்ஜிஆர் உடற்பயிற்சிக்கு பயன்படுத்திய கர்லாக்கட்டை. அந்த கர்லாக்கட்டையை ஜானகி அம்மையார் அதற்கு பிறகு சத்யராஜுக்கு எம்ஜிஆருடைய நினைவாக கொடுத்துட்டாங்க. அது போலவே எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்த வாகனம், மோட்டார் வாகனம், அந்த வேனை வந்து விஜயகாந்துக்கு கொடுத்துட்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அந்த வேனை கொஞ்ச நாளுக்கு வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். இந்த ஊழலில் கண்டுள்ள எல்லா செயல்களையும் நடவடிக்கைகளையும் அடுத்த 6 மாதத்தில் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த ஊழலில் கூறாமல் விடப்பட்டவை மற்றும் ரொக்க பணம் எதுவும் இருந்தால் அவை எல்லாம் என் மனைவி ஜானகி அம்மாளுக்கே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விடுபட்ட சொத்துக்கள் அப்படின்னு எம்ஜிஆர் குறிப்பிடுறது புரிஞ்சு கொள்ள முடியாதான். ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே எம்ஜிஆருக்கு பல இடங்களில் சொத்துக்கள் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருச்சியில் உறையூரில் ஒரு பங்களா இருந்தது. ராமவரம் தோட்டம் பங்களாவை போலவே ஒரு பங்களா தனக்கு வந்து திருச்சியில் வேணும்னு சொல்லி எம்ஜிஆர் ஆசைப்பட்டார். 1984ஆம் ஆண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய நல்லுசாமி என்கிற முன்னாள் அமைச்சர் அவர் மூலமாக அங்கே இந்த ஒரு இடத்தை வாங்கி இந்த பங்களாவை வந்து எம்ஜிஆர் வந்து கட்டினார். ஆனாலும் கூட அந்த பங்களாவுக்கு எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் போகவே முடியல. அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. 84 புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார். அதற்கு பிறகு 86 மறுபடியும் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது. அவருக்கு ஏனோ அந்த பங்களாவுக்கும் அவருக்கும் ராசி இல்லாமலே போய்விட்டது. அதுபோல நிறைய நகரங்களில் அவருக்கு வந்து பங்களாக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர்த்து விட்டு நிறைய இடங்களில் விவசாய மனைகள் எம்ஜிஆருக்கு இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, அவர் எம்எல்ஏவாக இருந்த பரங்கிமலை தொகுதியில் பல்வேறு கிராமங்களில் அவருக்கு வந்து தோட்டங்கள் இருந்தது. அவை எல்லாமே எம்ஜிஆருடைய உயிலுடைய கணக்கில் வராமல் விடுபட்டவையாக ஆகிவிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற விடுபட்ட சொத்துக்கள் எல்லாமே வந்து ஜானகி அம்மாளுக்கு போய் சேர்ந்துருக்கணும். ஆனாலும் அப்படி போய் சேரவில்லை அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆங்காங்கே இந்த சொத்துக்களுக்கு காப்பாளர்களாக கட்சிக்காரர்களை எம்ஜிஆர் நியமித்திருந்தார். அந்த கட்சிக்காரர்கள் அவர்கள் பெயரிலோ அல்லது அதிமுகவின் பெயரிலோ அந்த சொத்துக்களை வந்து கைமாற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய அந்த பங்களா கூட இப்போது அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அந்த பங்களாவெல்லாம் இடிஞ்சு மோசமான ஒரு நிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த பங்களாவை தங்களுக்கு உரிமை கோரி எம்ஜிஆருடைய உறவினர்களான அண்ணன் மகளான லீலாவதி போன்றவர்கள்லாம் வந்து ஃபைட்லாம் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடச்சி அப்போ கூட அவங்க கிட்ட இருந்து அந்த சொத்து போய் சேரலை அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல எம்ஜிஆருடைய விடுபட்ட சொத்துக்கள் எத்தனையோ ஏக்கர் இருக்கலாம், எவ்வளோ பங்களாக்கள் இருக்கலாம். அவையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினர் தான் பெரும்பாலும் அவற்றை வந்து கைப்பற்றி விட்டார்கள். அதாவது எம்ஜிஆர் உயிலின் அடிப்படையில் அவருடைய குடும்பத்தாருக்கு எழுதி வைத்த பல சொத்துக்களே கூட அதிமுகவினால் அபகரிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களே செய்தித்தாள்கள்லாம் பல முறை படித்திருக்கலாம். எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகனான அப்பு அவருக்கு வந்து சிஐடி நகரில் இருந்த இடத்தை வந்து அதிமுக பிரமுகர்கள் அபகரிக்க முயற்சித்தது. அப்புறமா வந்து எம்ஜிஆர் குடும்பத்துக்குள்ளேயே சொத்துல வந்து சண்டை வந்து ஒரு கொலை வரைக்கும் கூட போயிருக்குது. விஜயன்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மருமகன் முறை, அவர் வந்து கொல்லப்பட்டார். சுதாவுடைய கணவரான விஜயன் வந்து கொல்லப்பட்டார். அந்த கொல்லப்பட்ட வழக்கு 2008ஆம் ஆண்டு அவர் கொல்லப்பட்டார். அந்த வழக்கில் வந்து எம்ஜிஆருடைய உறவினர்கள் தான் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டார்கள். மேல்முறையீட்டில் சில பேர் வெளியில் வந்தாங்க, சில பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இது போலலாம் எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பல்வேறு தரப்புல பலவாறாக பிரிந்து கிடைக்கிறது. சரி, எம்ஜிஆருடைய சொத்துக்கள் என்ன வேல்யூ இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு கேஷாக
இந்த தொகைக்கு இவருடைய சொத்துக்கள் அப்படின்னு நம்ம அறுதியிட்டு கூற முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட உயில் அது. அன்னைக்கு இருந்த வேல்யூ வேறவாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதற்கு இருக்கக்கூடிய வேல்யூ வேறவாக இருக்கலாம். அன்னைக்கு வந்து சில கோடிகளாக இருந்த வேல்யூ இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகளாக மாறி இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சத்யா ஸ்டுடியோவில் எம்ஜிஆருக்கு 95% பங்கு இருந்தது, 5% பங்கு ஜானகி அம்மையாருக்கு இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த சத்யா ஸ்டுடியோ, அதாவது அடையார் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்யா ஸ்டுடியோ எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக 95 கிரவுண்டு மதிப்புள்ள ஒரு சொத்து. இன்னைக்கு அடையாறுல மெயினான ஒரு ஏரியா அது, ஆற்றங்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா போட் கிளப் ஏரியா இருக்கும். அது கிரீன்வேஸ் ரோடு, போட் கிளப், இந்த ஏரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய அங்கே 95 கிரவுண்டு இருக்கிறது. இந்த 95 கிரவுண்டுடைய வருமானமும் இன்னைய வரைக்கும் அதிமுகவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கிரவுண்டோட விலை அடையாறில் எவ்வளவு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொத்து மதிப்பு மட்டுமே எவ்வளவு 1000 கோடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரலாம். அடுத்து சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய சத்யா தோட்டம் சொல்கிறாரு. இந்த சத்யா தோட்டத்தில் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அந்த காது கேளாத ஒரு பள்ளியை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சத்யா தோட்டம் என்பது 8 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 18 கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 134 135 கிரவுண்டு இடம் வந்து எம்ஜிஆருக்கு சாலி கிராமத்தில் இருந்திருக்கிறது. சாலி கிராமத்தில் இன்னைக்கு ஒரு கிரவுண்டு என்ன வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து பார்த்துக்கலாம். எம்ஜிஆர் வசித்த ராமாவரம் தோட்டம் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் 34 சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ஏக்கருங்கிறது 100 கிரவுண்டு, கிட்டத்தட்ட 6 ஏக்கருங்கிறது 100 கிரவுண்டு, 34 சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 8 கிரவுண்டாக வரும். எப்படி பார்த்தாலும் 100 கிரவுண்டுக்கு மேலே பறந்து விரிந்து இருந்தது எம்ஜிஆர் வசித்த ராமாவரம் கார்டன். ராமாவரத்தில் ஒரு கிரவுண்டோட வேல்யூ எவ்வளோன்னு நீங்கள் இன்னைய ரேட்டை வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதோட கைட்லைன் வேல்யூ என்ன, மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். கூகுள் பண்ணி பார்த்துட்டு அந்த வேல்யூவோட 100 வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய சொத்து மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு புரியும். காது கேளாதோர் பள்ளிக்கு எம்ஜிஆர் வந்து அந்த ராமாவரம் கார்டனில் இருந்த அந்த 6 ஏக்கர் 34 சென்ட்ல இருந்ததில் 2 ஏக்கரை தான் வந்து தனியாக வந்து பிரித்து கொடுத்துருந்தாரு. இந்த சொத்துக்களை எல்லாம் எம்ஜிஆருடைய விருப்பப்படி அவருடைய வக்கீலான NC ராகவாச்சாரி தான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் எம்ஜிஆர் எப்படி விருப்பப்பட்டாரோ அந்த வகையில் நிர்வகிச்சுட்டு வந்தார். ராகவாச்சாரிக்கு பிறகு எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகளான லதாவுடைய கணவர் ராஜேந்திரன், இந்த பெயரையும் வந்து உயிரிலேயே வந்து எம்ஜிஆர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ராஜேந்திரன் தான் பராமரித்து கொண்டிருந்தார். 2013 ராஜேந்திரன் காலமாகிவிட்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் உயிரில் என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நீதிபதியை வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் எம்ஜிஆர் அறக்கட்டளை தொடர்பான சொத்துக்களை எல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொள்ளும்படி நியமித்தது. எம்ஜிஆருடைய சொத்துக்களை இன்னைக்கு கணக்கு சொல்வதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எம்ஜிஆருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் மக்களுக்கு கொடுத்துட்டாரு, அவர் எதுவுமே வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. பல 100 கோடி பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அவருடைய உறவினர்கள் இன்னமும் ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களை அதிமுக ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் அது கேட்பாரற்று போன சொத்துக்களை, கணக்கிலே வராத சொத்துக்கள், பல சொத்துக்கள், இப்போ திருச்சி உறையூர் பங்களாவெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுபோல் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க சொத்துக்கள் இருந்தன. அந்த சொத்துக்களை எல்லாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் ஆட்டையை போட்டுக் கொண்டனர், அல்லது அதிமுக என்கிற கட்சி அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டது. இதுதான் வந்து எம்ஜிஆர் சொத்துக்களுடைய இன்றைய நிலைமை. எம்ஜிஆருக்கு எந்த விதமான சம்பந்தமுமே இல்லாத எடப்பாடி எம்ஜிஆருடைய சொத்துக்களை கட்சியுடைய பொதுச் செயலாளர் என்கிற பெயரில் வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஏன் அந்த கட்சி வந்து பிரிய மாட்டேங்குது, உடைய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை போல இந்த கட்சி கிடையாது. எம்ஜிஆர் வந்து ரொம்ப கிளியராக இந்த கட்சி இருக்கிற வரைக்கும் தான் என்னுடைய சொத்து இந்த கட்சிக்கு பயன்படும் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இந்த லிஸ்ட்டில் வந்து வராத ஒரு சொத்து ஒன்று, முக்கியமான சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது என்னன்னா, எம்ஜிஆர் வசித்த இன்றைக்கு அதிமுகவின் தலைமை கழகமாக இருக்கக்கூடிய லாயிட்ஸ் ரோடு வீடு, அங்கே தான் வந்து அதிமுக தலைமை கழகம் இருக்கிறது. இதை வந்து ஜானகி அம்மாள் வந்து கட்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஜானகி அம்மாள் இதை கட்சிக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா, ஜானகி அம்மாள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தார் இல்லையா, அப்போவே வந்து அதை வந்து கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ஜானகி ஜெயலலிதா அணி இணைந்த பிறகு ஒன்றுபட்ட அதிமுகவுக்குன்னு அவங்க கொடுக்கல. ஜானகி வந்து தான் பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணும்போது அந்த சொத்தை வந்து கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அந்த வீடு வந்து ஜானகி அம்மாளுடைய பெயரில் தான் இருந்தது. அதனால் எம்ஜிஆருடைய உயிரில் வந்து அந்த வீட்டை பற்றியோ அது யாருக்கு கொடுக்கணும் என்பதை பற்றியோ இடம்பெறவில்லை. அதை வந்து
ஜானகி அம்மாளுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு எம்ஜிஆர் விட்டுட்டாரு. அந்த அடிப்படையில் ஜானகி அம்மாள் எம்ஜிஆர் இறந்த உடனேயே அந்த வீட்டை வந்து அதிமுகவுக்கு வந்து எழுதி வச்சுட்டாங்க. அவங்க ஜெயலலிதாவோட கன்வின்ஸ் ஆனதுக்கு பிறகுதான் அதை எழுதி வச்சாங்க அப்படின்லாம் கிடையாது. தான் தான் பொதுச் செயலாளராக இருக்க போகிறோம், தான் தான் முதலமைச்சராக இருக்க போகிறோம் என்ற அந்த நிலை இருந்த போதே வந்து அதை வந்து அவங்க வந்து எழுதி வச்சுட்டாங்க. இதுதான் வந்து எம்ஜிஆர் சொத்துக்களுடைய ஒரு முழுமையான ஒரு பார்வை. இதில் முழுக்க முழுக்க அவர் மக்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாருன்னு கிடையாது. அவருடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறார், கட்சியினருக்கு கொடுத்துருக்கிறார். அவ்வளவுதான். இதை வந்துட்டு இதை வந்து ரொம்ப உயர்வு நவிர்ச்சியா நிறைய கதைகளை எல்லாம் உருவாக்கி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு இவ்வளவு சொத்து இருந்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. உண்மையில் சொல்லப்போனால் 1970களுடைய தொடக்கத்தில் எம்ஜிஆருக்கு வருமான வரி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவர் வந்து ஒரு கட்டத்தில் அவருடைய அந்த வருமான வரி பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னா அவர் அபராதமாக கட்ட வேண்டிய தொகையை வந்து ஒரு பெரிய தொகை இருந்தது. அவர் சொத்துக்களை எல்லாம் வித்துதான் அதை கட்ட முடியும் என்கிற ஒரு சூழல் இருந்தது. அன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்த திண்டிவனத்தில் ஷெரீப்னு ஒருத்தர், ஒரு இஸ்லாமிய தோழர், அவர் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதினார். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டதுமே என்னுடைய அம்மா என் சொத்துக்களை எல்லாம் விற்று உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்னுடைய சொத்துக்களுடைய மதிப்பு 40,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு வந்து அவர் வந்து கடிதம் எழுதினார். பின்னால் அந்த திண்டிவனம் ஷெரீப்பையும் அவர் தாயாரையும் எம்ஜிஆர் நேரில் போய் பார்த்துட்டு அவங்க சொன்ன அந்த 40,000 ரூபாய் தொகையை இவர் கையில் இருந்து கொடுத்து அவங்க கையில் வந்து கொடுத்தாரு அப்படின்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக எம்ஜிஆருக்கு இவ்வளோ சொத்து இருந்தது, அவர் இதை வந்து அப்படி சம்பாதிச்சாரு இப்படி சம்பாதிச்சாரு அப்படின்லாம் சொல்ல வரல. எம்ஜிஆருக்கு இந்த சொத்துக்கள் இருந்தது, உயில்படி இந்த சொத்துக்கள் இப்போ யார் யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் மேப் போட்டு காமிச்சிருக்கிறோம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.